முன்னேற்ற கழகம் என்பது 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் 53 ஆண்டுகள் 53வது ஆண்டிலே கழகம் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த 53 ஆண்டுகளும் தொடர்ந்து இயக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே தவிர புதிதாக புதிய வாக்காளர்களாக சேருகிறவர்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மாற்று கட்சிகளிலிருந்து பலரும் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர வளர்ச்சி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர இது ஆலமரமாக வளர்ந்திருக்கிற ஒரு இயக்கமாக இருக்கிறது. அருகம்புல் போல் வேரூன்றி இருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் ஒரு நிகழ்வை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் மிகப்பெரிய தனிப்பெரும் கட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது ஏதோ வாய்க்காலத்திற்காக பெருமைக்காக நாங்கள் பேசுவோம் என்பது அல்ல. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கூட்டணியே வேண்டாம், தனித்து போட்டியிடுவோம், 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் போட்டியிடும் என்று அறிவித்து வேறு சின்னத்தை அனுமதிக்காமல் வாய்ப்பே தராமல் 234 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரட்டை இலை சின்னத்தையே நிறுத்தி தனிப்பெரும் ஆட்சியை பிடிக்கிற கட்சியாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிற வரலாற்றை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு தனி தேர்தலை ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதிமுகவை தவிர ஆட்சியை பிடித்த கட்சி என்பது எதுவும் கிடையாது. திமுக இன்றைக்கு பேசுகிறார்கள். திமுக நான் சொல்லுவதை போல தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? வலுவான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? தனித்தே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 16 கட்சிகளை கூட்டணி சேர்த்துத்தான் அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். 4% வாக்குகள் மட்டுமே கூடுதலாக பெற்று ஆட்சியை பிடித்து விட்டார்கள். எடப்பாடியார் அவர்கள் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியோடு சேர்த்து 75 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அழைத்துச் சென்றார். இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. எதிர்கட்சியில் பலமான எதிர்கட்சியாக அமர்ந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், சங்கடத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், வேதனையில் துவண்டு கொண்டிருக்கிறார்கள், அழுது புலம்பி கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆட்சியின் மீது கோபப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்று தொலையும் இந்த ஆட்சி என்று எண்ணுகிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் அவர்கள் நிலைமை மிக மோசமான நிலைமையை உருவாக்கி இருக்கிறார். அது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, துறைகள் தோறும் சோதனைகளையும் வேதனைகளையும் தான் தந்திருக்கிறாரே தவிர சாதனைகளை தொட்டதே இல்லை என்று நான் சொல்வேன். உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி நடத்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துவிட்டு போன 1,30,30,000 கோடியோடு சேர்த்து 4 ஆண்டுகளை முடிக்கிற போது 4 லட்சம் கோடி கடன் இருந்தது. ஆனால் இன்றைக்கு 4 ஆண்டுகளில் அந்த கடனை 8 லட்சம் கோடியாக திமுக உயர்த்தி இருக்கிறது. இனி எங்கே போய் கடன் வாங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. கடன் வாங்கினார்கள். இவ்வளவு பெரிய கடன் 56,00,000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் இருந்து வருமானம் வருகிறது என்கிறார்கள். 65,000 கோடி கிட்டத்தட்ட ஸ்டாம்ப் டியூட்டியில வருது என்று சொல்கிறார்கள். ஆனால் நாட்டுக்கு செய்தது என்ன? மக்களுக்கு செய்தது என்ன? எதுவும் இல்லை. அரசு ஊழியர்களுக்குத்தான் என்ன செய்திருக்கிறார்கள்? அதுவும் இல்லை. யாருக்கும் எதுவும் இல்லை. ஆனால் கடன் மட்டும் கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அதைத்தான்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லுகிறார், ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாயை கருப்பு பணத்தை கையிலே வைத்துக் கொண்டு இதை வெள்ளை பணமாக மாற்றுவது எப்படி என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதிமுகவிலே யாரும் சொல்லவில்லை. திமுகவினுடைய நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லுகிறார். இது நாடறிந்திருக்கிற உண்மை, எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒன்று. இப்போ இதுதான் நடந்து கொண்டிருக்கிறதை தவிர மக்கள் இன்றைக்கு வேதனையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலே நம்முடைய அண்ணன்லாம் வந்திருந்தாங்க, ராமகிருஷ்ணன்லாம் வந்திருந்தாங்க. அப்போ என்ன தகட்டூர்ல இருந்து கிராமவாசிகள் ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஊருக்கு ஒரு பம்பு செட்டு மோட்டார் கேட்குறாங்க. 4 மோட்டார் உண்டு. காமராஜர் காலத்தில் வைத்த மோட்டார் பம்பு செட்டு இது. அதிக பாசன நிலப்பரப்பை கொண்டது தகட்டூர் மானாவாரி. அங்கே அவர்கள் மோட்டார் 4 மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை கேட்குறாங்க. நானும் சட்டமன்றத்தில் பேசிட்டேன், கலெக்டர்கிட்ட பேசிட்டேன், இன்ஜினியர்கிட்ட பேசிட்டேன், செக்ரட்டரிகிட்ட பேசிட்டேன், எல்லா தரப்புலையும் பேசிட்டேன். ஒரே ஒரு மோட்டார் மட்டும் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்குன்னு 3 மோட்டாரை அவங்க மாற்றி கொடுக்கல. இதை மாத்துறது அவ்வளவு பெரிய காரியமா? அங்க இருக்கிற விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தி விட்டார்கள், உண்ணாவிரதம் உட்கார்ந்து விட்டார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டார்கள். நோட்டீஸ் மேல நோட்டீஸ் மேல, விண்ணப்பங்கள் மேல விண்ணப்பம், கடிதங்கள் மேல கடிதங்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வாய்ப்பு ஒண்ணுமே புண்ணியம் இல்லை. அதை விட இன்னொன்னு நீங்க பார்க்கணும், இந்த நம்ம ஆறுகளில் தேங்கி இருக்கிற வடிகால் தண்ணியை வடிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற ஆகாய தாமரையை அகற்றி கொடுங்கள் என்று நான் சட்டமன்றத்திலேயே பேசினேன். அதை கூட ஆகாய தாமரையை கூட அகற்றி கொடுப்பதற்கு இந்த அரசால் முடியவில்லை. கலெக்டர் 1,10,00,000 தான் கேட்டாரு, அதே கொடுக்கல. ஆறுகள் சும்மா பேருக்கு யாராவது மந்திரி வர்றாங்கன்னா ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து கொஞ்சோண்டு அரிச்சு முட்டு வச்சு காட்டுறாங்க. ஆறுகள் பூரா தேங்கி கிடக்கு ஆகாய தாமரை, நீங்க நல்லா பார்க்கலாம். அதுபடி எல்லா துறைகளிலுமே இன்றைக்கு மிக மிக மோசமான நிலைமை. இப்போ நாகப்பட்டினத்தில் நான் இன்னைக்கு ஆயக்காரம்பலத்தில் ஒரு சாவுக்கு போனேன். அந்த பெரியவர் அவர் மனைவி இறந்ததை விட்டுட்டார், வைரப்பண்ண பேர், அதை விட்டுட்டாரு. அவர் சொல்றாரு, உரத்தூரில் கட்டியிருக்கிற ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா தம்பி தான் கட்டினாரு, கட்டுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணாரு, எடப்பாடியார் கட்டினாரு. என்ன மாதிரியா இருக்குது, அதில் போட்டிருக்கிற பெட்டெல்லாம் என்ன மாதிரியா இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதெல்லாம் இவ்வளவு பண்ணிருக்கீங்க, டாக்டர் தாங்க பத்தலை அப்படின்னு சொல்றாரு. அது கூட இன்னைக்கு டாக்டர்கள் பல பேர் பத்தலை, அதுக்கு பல வசதிகள் செய்து கொடுக்கல. நம்ம 340 கோடிக்கு மருத்துவமனையை கொண்டுட்டு வந்து வச்சோம், கட்டணும். அதை முறையா பண்றதுக்கு இன்னைக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு சரியான ஆள் இல்லை, சரியான ஏற்பாடு இல்லை. ரோடு கூட நம்ம உங்களுக்குலாம் தெரியும், அதுக்காக சொல்றேன். நம்ம ஈசிஆர் ரோடு காரைக்கால்ல இருந்து தொடங்கி அந்த மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரி இந்த பக்கம், அந்த பக்கம் ஹாஸ்டல், அதுக்கு சென்டர்ல தான் வருது. அங்கேருந்து ஆலங்குடியை தாண்டி புத்தூர் ஓடாச்சேரியில தான் ஏறுது. அது வேளாங்கண்ணி ரோட்ல வரல, அந்த ரோடு அதுல தான் வருது. அதனால அந்த ரோடு வந்துச்சுன்னா பக்தாம பெரிய ரொம்ப மோசமா இருக்கு. அந்த அளவுக்கு எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு சாதாரண விஷயத்தை கூட செய்து கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. ஆசிரியர்கள் பற்றாக்குறை, தலைமை ஆசிரியர்கள் இல்லை, அரசு ஊழியர்கள் இல்லை, போலீஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ் இல்லை. பல ஆயிரம் இடங்கள் காலியாக கிடக்குது. அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வூதியம் தரோம், ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டை வாங்கினாங்க. போக்குவரத்து ஊழியர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வூதியம் தரோம், ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வாங்கினாங்க, கொடுக்கல. இன்னை வரைக்கும் கொடுக்கல. 4 வருஷம் ஆகிட்டு கொடுக்க போகிறது இல்லை, கொடுக்க முடியாது இல்லை. இப்போ பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு இந்த மழை நம்மளை விட்டுட்டு போயிட்டு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். கடலூர் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை சேலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, தாங்க முடியல. இன்னைக்கு காலையில் கூட ஒரு பாப்பாட காரைக்குடியில் கொஞ்சனை ராமசாமி அம்பலம்னு சொல்லி அவருடைய தம்பி அருணகிரின்னு அவருடைய பொண்ணு, நான் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்புறம் அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வச்சேன். அது ஃபோன் பண்ணுது, தாத்தா மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்டலுக்குள்ளே பூந்துருச்சு தண்ணி, யாராவது பாண்டிச்சேரியில் இருந்தாங்கன்னா என்னை அழைச்சிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நம்ம சுந்தரராமன் ஐயா அங்கே இருந்தார், அவர் அழைச்சிட்டு வர்றாரு. இப்போ தான் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காரு.
அந்த அளவுக்கு வெள்ளம். பாண்டிச்சேரியில ஒரு கார்டுக்கு 5000 ரூபா அறிவிச்சிட்டாங்க. ஆனா இவர் ஸ்டாலின் வந்து 200 ஒரு கார்டு. இதான் நிலைமை. அதனால இந்த ஆட்சி என்பது எல்லா வகையிலும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டதற்கு பிறகு சொன்னதை நிறைவேற்ற முடியல. 505 வாக்குறுதி சொன்னார். சொல்லாம ஒரு 20-25 வாக்குறுதி வேற சொன்னார். ஒன்னும் கொடுக்கல. காலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்டு தான் இந்த காலேஜில் படிக்கிற 1000 ரூபாய் கொடுத்தாரு. இந்த 1000 ரூபாய் கொடுத்தா யாரும் போதைக்கு பக்கம் போகாதீங்க அப்படிங்கிறாரு. இவரு போதையை பூரா திறந்து விட்டாரு. எல்லா வகையான போதையும் தூஞ்சி கிடக்கு ஊருக்குள்ள. ஆனா போதையை தொடாதீங்கன்னு சொன்னா எப்படி? இது எதுக்கு போலீஸ் இருக்கு, எதுக்கு அரசாங்கம் இருக்கு, எதுக்கு சட்டம் இருக்கு? யாரானா திமுக எங்க பார்த்தாலும் கடுமையான போதை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, போதையை விட மிக மோசமானது இப்போ கஞ்சாங்கிறது முதல்ல புகையில மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அதை மிட்டாய் வடிவத்துல கொண்டு வந்தான், அதை சிகரெட் வடிவத்துல கொண்டு வந்தான். இதுதான் அந்த 1000 ரூபாய் பணம் கொடுத்தாருல தகுதியான குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய். இந்த பணத்தை எஸ்சி எஸ்டி ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு கொடுக்கப்பட்ட நிதியை எடுத்து கொடுத்ததுனால திமுக அரசுக்கு மத்திய சர்க்கார் கொடுத்த நோட்டீஸ் வந்து ஆஜராகணும், பதில் சொல்லணும். அதனால வாரிசாக்கிட்டு போகணும் நிற்கிறார தவிர கட்சியில் திமுகவில் வந்து துரைமுருகனுக்கெல்லாம் வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன? அவரை வச்சுதான் சட்டமன்றத்தை ஓட்டுறாரு. இவரு அவருக்கு சட்டமன்றத்தை ஓட்ட தெரியாது, முடியாது, பேச தெரியாது. அவை முன்னவர்னு அவரை போட்டு அவரை வச்சு பேச வச்சுதான் சட்டமன்றத்தை நடத்துறாரு. ஆனா அவரு போற காலத்துல ஒரு துணை முதலமைச்சர் வந்துருக்க கூடாது, அதை கொடுக்கல. இவர் மகனுக்கு வயசு என்ன? இன்னைக்கு எப்ப வந்தார் அரசியலுக்கு, எப்ப வந்தார் எம்எல்ஏவா, அதுக்குள்ள துணை முதலமைச்சரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். அதுதான் குடும்பத்தை அரசியல்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நிக்கிறாரே தவிர அப்பா தாத்தா அப்பா அடுத்தது பேரன் அப்புறம் கொள்ளு பேரன் இப்படி பரம்பரை ஆட்சி முறையை கொண்டு வரதுக்கு தான் நிக்கிறாரே தவிர மக்களுக்கு எதையும் செய்யணுங்கிற எண்ணங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்கள் பரீட்சை எழுதுறாங்க. இந்த பரீட்சை எழுதுற மாணவர்கள்ல தமிழ் பரீட்சை 50,000 பேர் எழுதலங்கிறாங்க. எவ்வளவு தமிழ் பரீட்சை 50,000 பேர் எழுதல. அப்போ பொய்யா அட்டனன்ஸ் போட்டு வச்சிருந்தாங்களா, இல்ல 50,000 பேர் உள்ளபடியே பரீட்சை எழுத வரலையா, இல்ல 50,000 பேர் தமிழ் எழுத படிக்க தெரியாம வீட்டுக்கு போட்டானா? என்ன காரணத்தினால 50,000 பேர் பரீட்சை எழுதல? நீங்க எந்த துறையை கேட்டீங்கன்னாலும் நான் அந்த குறையில இருக்கக்கூடிய குறையை சொல்லுவேன். அந்த அளவுக்கு மிக 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 மோசமான ஒரு ஆட்சி. இப்போ எடப்பாடியாருடைய ஆட்சி இருந்துச்சு. நம்ம என்ன சொன்னோம்? ஆத்துல குளத்துல வாய்க்கால்ல இருக்கிற மண்ணை நீங்க எடுத்துங்க, யாரு வேணாலும் எடுத்துக்கன்னு சொன்னோம். ஆனா திமுக தான் எடுத்துக்கணும், திமுக எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். யாரு வேணாலும் எடுத்துக்கன்னு சொன்னோம். திமுக தான் ஜேசிபி, பொக்குலின்னு, லாரி, டிராக்டர் எல்லாம் இருந்துச்சு. அவங்க தான் அதிகமா எடுத்துக்கிட்டாங்க. நல்லது. இப்ப அந்த குடிமராமத்துல நீங்க எடுத்துங்கன்னு சொன்னதுனால, உத்தரவு போட்ட காரணத்தினாலதான் இன்னைக்கு எல்லா ஆறுகள், குளங்கள், வாய்க்கால்லாம் ஆழமா இருக்கு. தண்ணி இன்னைக்கு இருக்குது. தண்ணி மேட்டூர்ல இருந்து லேட்டா வந்தா கூட அந்த வறட்சியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்குது. ஊரெங்கும், மாவட்டம் எங்கும், மாநிலம் முழுதும் தண்ணி இருக்குன்னு சொன்னா அது குடிமராமத்துக்கு வந்ததுனால ஏன் அதையே மூடு விட நடத்திட்டாரு இவரு. அதே குடிமராமத்து இப்ப இல்ல, எல்லாம் கட்சிக்காரங்கள்ட்ட கொடுக்குறாங்க டெண்டர். யாருக்கு எப்ப டெண்டர் வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எப்ப கொடுக்குறாங்கன்னு வேற தெரிய மாட்டேங்குது. யார் யாரோ எங்க இருந்தா வெளியூர்ல இருந்து எல்லாம் ஈரோட்ல இருந்து அங்கிருந்து இங்க இருந்து வந்து இங்க வந்து வாய்க்கால வெட்ட வர்றான். சும்மா தொடச்சு விட்டு போறான். மழை பெஞ்சிச்சுன்னா கரையை வண்டி நிப்பாட்டி தடையிட்டு போறான். அப்புறம் எப்படி தண்ணி வடியும்? இதுதான் நிலைமை. ஹரிச்சந்திர ஆறு, வெள்ளையாறு, பாண்டவையாறு, இந்த 5 ஆறு நம்ம பகுதியில் கடல் தண்ணி உள்ள போகாம ஷட்டர் போட்டு நல்ல தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, மேலே இருந்த எல்லா ஷட்டரையும் உடைச்சி எடுத்து புது ஷட்டர், வெள்ளக்கார காலத்தில் கட்டினது எல்லாம் புது ஷட்டர் போட்டுவிட்டு ஆத்து கரையில குடியிருந்தவங்களையெல்லாம் அப்புறப்படுத்தி
ஒவ்வொரு வீடும் 10 லட்சம் ரூபா கட்டி கொடுத்து அவங்கள எட்டி கொண்டுட்டு போய் குடியமர்வு செய்து இன்னைக்கு பாசனத்தை பிரமாதமாக வச்சிருக்காங்க. இன்னைக்கு தண்ணி வந்து கடந்த 2 வருஷமா உப்பு தண்ணி உள்ள வராததுனால எங்க ஊர்ல எல்லாம் உப்பு தண்ணியா இருந்தது, கைப்பா இருந்தது, மாறி வந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம செஞ்சோம். எதுக்கு இது சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு 570 கோடி அம்மா செலவு பண்ணாங்க. வளவனாறு, நம்ம அடப்பாறு, நம்ம ஹரிச்சந்திரனாறு, வெள்ளையாறு, பாண்டவையாறு, இது 5 ஆறுக்கும் 5 ஆறுக்கும் லஷ்கர் போட சொல்லி நான் சட்டமன்றத்தில் பேசுறேங்க. எல்லா மீட்டிங்லையும் பேசுறேங்க. இது வரைக்கும் லஷ்கர் போடலைங்க. ஒரு பர்மனன்ட் லஷ்கர் போடலைங்க. என்ன மாதிரில போடுறான் அவன் வந்து அங்கே தங்குவானா? லஷ்கர்னா அந்த ஷட்டர்கிட்டே குடியிருக்கணும். அப்போதான் நிலைமைக்கு ஏற்றபடி ஷட்டரை மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஷட்டர்லாம் வந்து கையால் சுற்றுறதெல்லாம் வச்சிடல, எல்லாம் எலக்ட்ரிக் பட்டனில் வச்சிருக்கோம். எல்லா ஷட்டருமே எலக்ட்ரிக் பட்டன்ல. கல்லிமேட்டில் வந்து 72 மதகு, 72 மதகு கையால் சுற்ற முடியுமா? எல்லாம் எலக்ட்ரிக் பட்டன் வச்சிருக்கிறோம். அதுக்கு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பர்மனன்ட் அனுப்பு லஷ்கர் போட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இந்த அரசு எப்படி போட்டது நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம கட்டிக்கிட்டு இருந்தோம், செஞ்சுக்கிட்டு இருந்தோம், வேலையை முடிக்கல. அதனால அந்த குறை. அதனால இந்த ஆட்சி என்பது மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி, மக்களினுடைய கோபத்தை சம்பாதிச்சிருக்கிற ஒரு ஆட்சி. அரசு ஊழியர்கள் தலைவர் சொல்றார், என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்க எதிர்கட்சியா இருந்த போது, நாங்க போராட்டம் நடத்தின போது, அதிமுக ஆட்சியில நாங்க போராட்டம் நடத்தினோம். அப்ப நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க ஸ்டாலின், ஓடி வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க, ரொம்ப விருப்பமா எங்கள்கிட்ட பேசுனீங்க, நான் பண்ணி தருவேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு எங்களை மறந்துட்டீங்க, எதையுமே செய்யல. அதனால உங்களுக்கு எதிர்கட்சிங்கிற அந்த பதவியை பரிசாக உங்களுக்கு தருவோம்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவு எப்படின்னு தெரியுதா? புரியுதா உங்களுக்கு? முதலமைச்சராக இருக்கிற உங்களுக்கு தேர்தல் வரட்டும், உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற அந்த அந்தஸ்தை நாங்க பரிசாக தருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சியை விட்டு அகற்றுவோம், உங்களை எதிர்கட்சி வரிசையை கொண்டு போக விடுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க வேதனையினுடைய விளிம்புக்கு போய் அதை பேசுவாங்கன்னு நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமா இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நம்ம இலங்கைக்கு நம்ம மீனவர்கள் வந்து இரவு நேரத்தில் தான் போய் மீன் பிடிப்பாங்க. படகை வந்து வலையை விட்டுட்டு படுத்துருவாங்க. அந்த நீர் போக்கு எங்கே இருக்கோ அந்த போக்குக்கு வலை போயிடும், போட்டையும் இழுத்துட்டு போயிடும். போட்டில் கட்டியிருப்பாங்க வலையை. இலங்கைக்காரன் அவன் எல்லைக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிவிட்டு இவங்க போட்டை பூரா கொண்டுட்டு போகிறான். இது வரைக்கும் அம்மா இருந்த வரைக்கும், எடப்பாடியாக இருந்த வரைக்கும் என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, பேசி மத்திய சர்க்கார் பேசி அந்த வலையையும் போட்டையும் மீனவர்களையும் விட்டுருவாங்க, கொண்டு வந்துடுவாங்க. ஒரு 15 நாள் இடைவெளியில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமா? இந்த போட்டுகள் பூரா எங்களுடைய தேசிய உடைமை, இலங்கைக்கு சொந்தம், கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு பண்ணிட்டான், சட்டம் கொண்டு வந்துட்டான். இதை மத்திய சர்க்கார்கிட்ட சொல்லி கேட்டு அந்த சட்டத்தை மாற்ற சொல்லணுமா வேண்டாமா? செய்கிறது என்ன பெரிய விஷயமா? இலங்கை நம்ம இந்தியாவினுடைய உதவியால தான் சோறு திங்குது, இந்தியாவுடைய உதவியால தான் வீடு கட்டி இருக்கிறான். அவ்வளோ 1000 கோடியை கொடுத்துருக்குது நம்ம இந்திய அரசு இலங்கைக்கு. இலங்கை வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்தங்கி போச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். பிரதமரை வந்து வீட்டை கொளுத்தி விட்டு எல்லாம் அட்டகாசம் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓடி போட்டாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இலங்கையில் இன்னைக்கு நம்முடைய போட்டை அவங்களுடைய அரசுடைமை ஆக்கிக்கிறான். அதை கேட்கறதுக்கு இவங்களால முடியல, அதை கேட்டு பெற முடியல. இதாங்க இந்த சர்க்காருடைய வலிமை, இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால நாடு நல்லா இருக்கணும்னா, இப்போ நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து காலேஜுக்கு வந்து பிள்ளைகளை அனுப்புகிறோம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் புள்ள வந்து டிகிரி வாங்கிட்டு வர போகிறான்ட்டு. ஆனால் அவன் அங்கே போதைக்கு அடிமையாகி புத்தகத்தை தொடாமல் வாழா போய் நாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்கிறது எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும்? எவ்வளோ பேர் அதை கவனிக்கிறாங்க? இதுதான் இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமை. அதனால் வருங்காலம் அமைதியான நாடாக இருக்கணும், வளமான நாடாக இருக்கணும், வளர்ச்சிமிக்க நாடாக இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு குடிமகனும் அமைதியாக வாழணும்.
வளர்ச்சி அடையணும், அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார் போன்ற எல்லோரையும் அனுசரித்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்கு துணையாக இருப்பதற்காக இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறவங்களை எல்லாம் மனதார நெஞ்சார வரவேற்கிறேன். எதுவாக இருந்தாலும் நம்முடைய தம்பி சண்முகராஜ் அவர்கள் சொன்னது போல நீங்கள் உங்கள் மனசோட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. நல்லதோ எதுவாக இருந்தாலும் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்போ வேணாலும் எங்கள்கிட்ட பேசலாம். எங்கள் ஃபோன் நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கூப்பிடுறப்ப ஏதாவது மீட்டிங்கில் இருந்தாக்கா சைலண்டில் போட்டு வச்சதை விட அப்புறம் அதுக்கு பிறகு அந்த நம்பர் எடுத்து பேசுவோம். எந்நேரம் ஆனாலும் பேசுவோம். பேசுனா வேலையாக இருப்பாங்க, பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. பேசணும், கண்டிப்பாக பேசணும். எதுவாக இருந்தாலும் உங்கள் மனதில் பட்டதை எங்களிடத்திலே சொல்லுங்கள், தீர்வு காண்போம் என்று சொல்லி இணைந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை வணக்கத்தை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி.